தம்பி நம்ம எவ்வளவு பயபக்தியா பூஜை செஞ்சுக்கிட்டு வரோம், ஆனா அண்ணன் பீமனுக்கு சாப்பிட்றது தூங்குறது தான் வேலை அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே பெருமையா நினைச்சுக்குவாரு அர்ஜுனன். அர்ஜுனனுடைய அகந்தியை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு முறை அவரை அழைச்சிக்கிட்டு கைலாயம் போனாரு. அங்க மலை போல பூக்கள் வந்து வந்து குவியறதையும் சிவகணங்கள் கஷ்டப்பட்ட அந்த பூக்களை அகற்றுவதையும் அர்ஜுனன் பார்த்தாரு. எங்கேயுமே பூச்செடிகள் எதுவுமே இல்லை, ஆனாலும் பூக்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கே, இது எப்படின்னு கேட்டாரு. அதற்கு கிருஷ்ணன் சொன்னாரு, இந்த பூக்கள் அனைத்தும் உங்க அண்ணன் பீமன் சிவபெருமானுக்கு அர்ப்பணித்த பூக்கள் அப்படின்னு சொல்ல அர்ஜுனன் வியப்படைஞ்சாரு. அண்ணன் பூஜை செஞ்சு நான் பார்த்ததே இல்லையே, இது எப்படி நடக்குதுன்னு கேட்டாரு. உடனே அதுக்கு கிருஷ்ணன் சொன்னாரு, உன்னை மாதிரி உன் அண்ணன் நேரம் வச்சு பூஜை பண்றது கிடையாது. எப்போதுமே தன்னுடைய மனசுக்குள்ள இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. எந்த பூச்செடி கிட்ட அருகில் போனாலும் இந்த பூக்கள் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் ஆகட்டும்னு வேண்டிக்குவாரு. உடனே அந்த பூக்கள் கைலாயத்தை வந்து அடைஞ்சிரும். நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய அண்ணன் எப்போதுமே சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் இல்லை. அவன் ஆஞ்சநேயரோட அம்சம். அதனால இனிமே அவனை ஏளனம் செய்யாதே அப்படின்னு கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உணர்த்தினார்.